பண்ணுங்கப்பா, நீங்க முன்னாடி போங்கப்பா சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக தேவன் ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா விடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா போராடணும். தேவன் கொடுத்த ஒன்றை நம்ம எப்பவுமே யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கவே கூடாது. அதை பெற்றுக்கொள்றது அது கர்த்தர் கொடுத்தது தானே. ஆண்டவர் கொடுத்ததை நம்ம எப்பவுமே விடக்கூடாது. அது கணவனானாலும் மனைவி ஆனாலும் அதை சரி பண்ணுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க போராடணும். சிலர் அப்படிதான் கொஞ்ச நாள் போராடிட்டு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நீங்க மோசையினுடைய தாயை போல இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைங்க குறும்பு பண்ணுவாங்க, சில நேரத்தில் எல்லாரும் எதிராக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப கோபம் வரும். இப்படி பண்றதுக்கு பேசாம இதை விட்டு தொலைலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்களே விட்டு தொலைஞ்சிங்கன்னா யார் அப்ப பெற்றுக்கொள்வா? மோசே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மோசையை கொல்ல பார்த்தார். சிப்போராள் யார்? இவங்க அந்நிய நாட்டு பெண். அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் என் கணவனாரை விட மாட்டேன். தன்னுடைய மகனுடைய நுனித்தோலினால இது எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அப்போ ஆண்டவரே அந்த இடத்துல என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க. இந்த கணவன் எனக்கு வேணும்னு கேட்டதுனால கொல்லணும்னு நினைக்கிற ஆண்டவரே என்ன பண்றாரு? அமைதியாயிடுறாரு. சிஸ்டர், உங்க பிரேயருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்க உங்க கணவனாரை விட மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க கணவனாரை கர்த்தர் கொல்லணும்னு நினைச்சா கூட கர்த்தர் நிப்பாட்டி. ஏன்னா கவனன்ஸ் உடன்படிக்கையில உண்மையுள்ள கர்த்தர். உடன்படிக்கை, நீங்க ஒரு உடன்படிக்கையை மீற மாட்டீங்கன்னு, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறீங்க தெரியுமா? இந்த உடன்படிக்கையில நீங்க வந்து உறுதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உறுதியா இருப்பார். எப்பேற்பட்ட மனுஷனையும் எப்பேற்பட்ட நபரையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபத்தை யார் மூலமா சட்டம் பிறப்பிக்கப்படுகிறதோ அவங்க மூலமாவே சட்டத்தை மாற்றுறதற்கு நம்ம எல்லாரும் சாட்சி. நமக்கே தெரியும் அப்படி கர்த்தர் செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது, போராடணும்.